எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி ஹரிஹரன், மகர நரசிங்கம் வில்லிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ பிசிஓஎஸ் தன்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம சிம்பிளிஃபையாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸில் நான் சொல்லுவேன். இந்த 3 இயர்ஸ்லங்கிறது ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் ஒன்று, இன்னொன்று ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், மூணாவது வந்து ஸ்லீப் பேட்டர்ன். இந்த 3 வகையிலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய லேட் மேரேஜ் ஆகட்டும், இல்லை செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒர்க்லோட அதிகப்படுத்திக்கிறது ஆகட்டும், இன்னொன்று லேட் நைட் நம்மளுக்கு வந்து தூங்குறது இல்லாமல் நைட் ஷிஃப்ட்ஸ் எடுத்துப்பாங்க, இன்னொன்று கண்டினியூஸ் ஷிஃப்ட்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஃபுட் ஹேபிட்ஸ், அன்ஹெல்தி டயட்ஸ், இதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸ் கண்டுபிடிக்க சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த 3 இயர்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிசிஓஎஸ் தன்மையை நம்மளால் குறைக்க முடியும். இந்த ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி நம்மளுக்கு பிசிஓஎஸ் அதிகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட் நைட் வரப்போ நம்மளுடைய ஹார்மோன் ரெகுலேஷன்ஸ் வந்து மெட்டபாலிசம்ஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம உடம்புல வந்து கார்டிசால் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறப்ப அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. அதனுடைய பிசிஓஎஸ் தன்மையை அதிகப்படுத்துது. ஸோ இதை நம்ம எப்படி தவிர்க்கிறது, இதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.